ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம். நம்ம பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த சௌரமான மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை நம்ம கடக மாதம், அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும், ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும். அதாவது இது மாலை நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது. அதனால் ஆடி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்ணுறது இல்லை. இது கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாதமாக சொல்லக்கூடியது. இருப்பினும் இந்த மாதத்தில், அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும். அதுக்கு தோஷம் கிடையாது. பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிக்கும் போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிக்கிறோம். இதில் சொல்லக்கூடியது என்னென்னா சூரியனுடைய தேர்ப்பாகை தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது. அதனால் சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும், இப்போ ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும், அதற்கு பிறகு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷப ராசியில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். ரிஷப ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்கிரன். குரு மிதுனத்தில் இருக்கார். கடகத்தில் சூரியன் புதன். சிம்மத்தில் செவ்வாய் கேது. கன்னியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது. கும்பத்தில் சனி ராகு. இது இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான நாட்களை ஆடி மாதம்னு சொல்கிறோம். 17ஆம் தேதி அன்றைக்கே மாலை புதன் வக்கரகதி அடைஞ்சு புனர்பூசம் 2ஆம் பாதம், அதாவது மிதுன ராசிக்கு போகிறார். ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகுது 17லேருந்து 24க்கு. அதற்கு பிறகு திருப்பியும் அவர் கடகத்துக்கு வரார். இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய மாற்றம் வருது. சுக்கிரன் 26/7/2025 அப்போது சுக்கிரன் மிதுனத்துக்கு போகிறார். அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில். அதற்கு பிறகு செவ்வாய் 29/7/2025 அன்றைக்கி கன்னியா ராசிக்கு போகிறார் ஒரு 15 நாளில். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 3/8 அப்போது புதன் கடகத்துக்கு வந்துடுறார். ஸோ இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள். சரி, இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதம் மொத்தமுமே விசேஷம்தான். அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க. எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் உண்டு. பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும். அதாவது காற்று, ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது. அதனால் வெயிலும் சூடும் கனல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம். இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு. அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்களே, ஆனால் இந்த 24/7/2025 அன்றைக்கி ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது. ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தட்சிணாயனத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை. அதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது. எல்லாருமே பண்ணணும். அது அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்களேயானால் 27/7/2025 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அது 6:53லேருந்து 8:28 வரலும் இருக்கக்கூடிய 8:23 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கடைசி, அதாவது இந்த 1.5 மணி நேரம்னு சொல்லக்கூடிய 90 நிமிஷத்தை 5ஆக பிரித்து 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறோம். கடைசியில் இருக்கக்கூடிய 36 நிமிஷம், அதாவது 8:22 - 36 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு
7:46 8:22 வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம். அதாவது மனை இது பண்ணுறது, புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் வைக்கிறது, வாசக்கால் அமைக்கிறது, அது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைக்கால் போடுறது, இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது. நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 28ஆம் தேதி அன்றைக்கி ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்ன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். ஏன்னா ஆடிப்பூரத்தில் அதாவது ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண், அவர் வந்து ஆண்டாள், அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம். அந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் விசேஷமானது. இந்த மாதத்தில் வந்து 8/8/2025 அன்றைக்கி ஆடி மாதத்தினுடைய வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு 9/8 அன்றைக்கி எஜுர் உபாகர்மா, அதாவது பூணல் மாற்றிக்கிற ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது. அன்றைக்கி யாரெல்லாம் எஜுர்வேதத்தை சார்ந்தவராக இருக்காளோ அன்றைக்கி வந்து எஜுர் உபாகர்மா பூணல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 16/8 அன்றைக்கி ஆடி கிருத்திகை வருது. அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது. அதனால் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி மாதம்தான் வரும், ஆனால் இந்த வாட்டி ஆடி மாதத்துலேயே வந்துடுறது அஷ்டமி. அதனால் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. இதில் வந்து இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய அதாவது உங்களுடைய பெயர், அது தவிர பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இதற்கு வந்து கட்டணம் உண்டு. அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன், அதையும் அனுப்பி வைங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா 50 வயசு ஆகுது, ஆனால் சந்தியில் இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் வருது. அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துருக்கும். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து வந்து நினச்சிட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கோ, நட்சத்திர பாதத்துக்கோ, ராசிக்கோ நல்லதாக இருக்காது, இல்லை லக்னத்துக்கோ நல்லதாக இருக்காது. அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் பார்த்தடையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றத்தை வச்சு தான் நம்ம வந்து மாத கிரகங்களுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதம் வந்து 17/7/2025 16/8/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். குழந்தைகள்னால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்துவோடு சேர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார். பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா லக்னாதிபதியே ராசியின் அதிபதியே செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல போய் கேத்துவோடு சம்மந்தப்படுறது நல்லது. அதுவும் தன்னுடைய நட்பு வீடு அப்படின்றதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் 29ஆம் தேதிக்கு மேலே பார்த்தேனால், அதாவது 29/7/2025 மேலே செவ்வாய் மாறுறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் 4ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். அதற்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி 4ஆம் இடத்துல வர வக்கரகதி தாண்டி போயிட்டு வர்றார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ஏற்கனவே குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போது கல்யாணம், மேரேஜ் ஃபிக்ஸெல்லாம் பண்ண வேண்டாம். ஜாதக பரிவர்த்தனை பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஆவணி பிறக்கட்டும், அப்போ வந்து நிச்சயதார்த்தம் அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு
4ஆம் இடத்துல புதன் போகிறார். அதாவது குருவும் அங்கே சூரியனும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கடகத்தில் சூரியன் வர்றது 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது இயல்பு வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். அதோட சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக கிடக்கூடிய வாய்ப்பும், குழந்தைகள் மூலியமாக உங்களுடைய சுகங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல இந்த மாதத்தில் சுக்கிரன் இருக்கிறது. பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்குது. அது பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இருக்கும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் அமைய போகிறது. சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு போகும்பொழுதும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கும் அங்கீகாரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் இந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது 29/7/2025க்கு மேலே ஏதாவது போட்டித் தேர்வு வந்ததுன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் பரிவர்த்தனை இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனைகள் பண்ணிக்கிறது நல்லது. நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் அதிபதி, அதாவது அவரே குருவாக இருக்கிறதுனாலையும் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலை உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது புதிய கடன் அமையும். புதிய தொழிலில் மாறுதல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, கண்டிப்பாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 3/8/2025 5/8/2025 வரலும் சந்திராஷ்டம காலம். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால், அதாவது ஆடி கிருத்திகை வேறு வருது, முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர உங்களால் முடிஞ்சது மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்பு வருது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.